அதர்மம் என்றாலும் செஞ்சோற்று கடன் என பீஷ்மர் போர் தொடுத்தாலும் மொத்தத்தில் பாண்டவர்களை அழிக்க நினைக்காத பீஷ்மர், பிரியமான சிஷியனான அர்ஜுனனை அழிக்க நினைக்காத துரோணர், அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் கொல்ல மாட்டாத கர்ணன், பாண்டவர்களின் மூலம் வம்சத்தையே அழிக்க நினைக்கும் சகுனி, விதிவசத்தால் அணிமாறிய சல்லியன், அதர்மம் புரியும் உங்கள் பக்கம் நின்று போரிட மாட்டேன், அதற்காக தர்மம் புரியும் பாண்டவர் பக்கமும் நின்று போரிட மாட்டேன் என்று வில்லை முறித்து அஸ்தினாபுரத்தை விட்டு வெளியேறி விட்ட விதுரர், கடைசியில் நடுநிலை வகித்து விட்ட பலராமன் என பல விஷயங்களோ துரியோதனனுக்கு சாதகம் இல்லாமல் போய்விட்டது. கதாயுத சண்டையில் நாபிக்கு அதாவது தொப்புளுக்கு கீழ் அடிக்க கூடாது என்ற விதியை மீறிய பீமனோ துரியோதனனை தொடையில் அடித்து கொன்றான். பாண்டவர்கள் சூழ்ச்சியால் இழந்த நாட்டை சூழ்ச்சியினாலே வென்றார்கள் என்பதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம்.